அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், இப்போ வந்து கொடைக்கானலுக்கு வந்துட்டோங்க. மலையை பார்த்தா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அங்கேருந்து வெறும் கேரளாவில் வெறும் டீ எஸ்டேட்டாக இருந்துச்சு. கொடைக்கானல் மலையை பாருங்கள், வெறும் மரம் தாங்க எல்லாமே. லட்சக்கணக்கான மரம் இருக்குதுங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. போகிற வழியிலே ஒரு நீர்வீழ்ச்சி இருந்துச்சு. அதில் நின்று நாங்கள் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டோம். நல்லா உயரத்துலேருந்து ஊற்றிச்சு, ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு. கேரளா விட்டு நாங்கள் 12 மணிக்கு கிளம்புனாங்க. கொடைக்கானலுக்கு உள்ளே வர்றதுக்கு மேலே மலையில் ஏறி உள்ளே வர்றதுக்கு நாங்கள் வந்து 6 மணி ஆகிடுச்சு. 6 மணி ஆனோடனையும் கொஞ்சம் இருட்டு ஆகிடுச்சு, குளிர ஆரம்பிச்சிடுச்சுங்க. பயங்கரமான குளிர். தண்ணி வீடு பிடிச்சிருந்தோம். அங்கேயே வந்து நெருப்பு மூட்டி குளிர் காயத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தண்ணி சார்ஜ் வாங்கிக்கிறாங்க. பிள்ளைங்களாம் ஆசைப்பட்டாங்க, அதனால் இது ஏற்பாடு பண்ணோம். சரியான குளிராக இருந்துச்சுங்க. குளிருக்கு இந்த நெருப்பு வச்சது ரொம்ப இதமாக இருந்துச்சு. நைட் ஆனாலும் சும்மா கிட்டேயே நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த வீடுங்க. தனி வீடு எடுத்து தங்கியாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வீடு. முன்னாடி காட்டன்லாம் வச்சது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே ரம்மியமாக இருந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் வந்து துபாயிலேருந்து வந்திருக்கிறாங்க. பேர பிள்ளைங்களாம் வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து நான் வந்து போனது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பால் காலையில் ஆயிடுச்சுங்க. காலையில் பாருங்கள், இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மனசுக்கு ரம்மியமாக இருக்குது. கொடைக்கானல் விட்டு வர்றதுக்கு மனசே வரல, அந்தளவுக்கு நமக்கு அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நான் ஏற்கனவே போயிருக்கிறேன், இது 2வது தடவை போயிருக்கேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே போனோங்க. கொடைக்கானல் சுற்றி பார்க்க போனோம். போகிறது வழியில் ஒரு நீர்வீழ்ச்சி இருந்துச்சு. கீழே கால் நனைக்கிற மாதிரி தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இதே ஆசைப்பட்டாங்க பிள்ளைங்க. ஆனால் இறங்கி ஏறது ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. அதில் நல்லா ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டோம். தண்ணி எவ்வளோ கம்மியாக போகுது பாருங்கள். கால் நனைச்சிக்கிட்டு அழகாக இருந்துச்சு. பாறையெல்லாம் உட்காந்து எல்லாம் வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. குரங்குங்க ரொம்ப இதாக இருந்துச்சுங்க. கையில் ஒரு பேக்கெல்லாம் பிடிக்கிட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. செல்ஃபோன்லாம் பிடிக்கிட்டு போயிடுறாங்க. இது பாருங்க, இது பாறையில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஒரு செகண்ட் தாங்க பாறை தெரியுது, அடுத்த செகண்டு இந்த பாரு பனியை மூடிடுச்சு பாருங்கள். ஆனால் சீக்கிரம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க எல்லோரும். இது குணா பாருங்க, குகைங்க. குணா குகைக்கு போகிறோம். அங்கேயும் குரங்கு ரொம்ப அட்டகாசம் ரொம்ப இருந்துச்சுங்க. கையில் உள்ளது எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிடுதுங்க. குணா குகைங்க. எல்லோரும் நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரோஜா கார்டனுக்கு வந்துட்டோம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கேரளாவில் சின்னதாக இருந்துச்சு, அதை விட இது எவ்வளோ பெருசுங்க. கொடைக்கானலில் உள்ளது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது, நடக்கவும் முடியல. அவ்வளோ ரம்மியமாக அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நல்லா நீட்டாக அழகாக வச்சுருந்தாங்க. ரோஸ்லாம் அவ்வளோ ஃப்ளவர்லாம் நிறையா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ரோஸ் கார்டன் விட்டு வர மனசே வரல, அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு. கண்ணுக்கு ரம்மியமாக இருந்துச்சு.
மிஸ் பண்ணிடாமல் ரோஸ் கார்டனுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. கடைசியாக லாஸ்ட்டாக வந்து போட்டிங் போனோங்க. போட்டிங்கும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அரை மணி நேரம் அது போனோம். ரொம்ப ரொம்ப மனசுக்கு இதமாக இருந்துச்சு. முடிச்சுட்டு அவ்வளோதாங்க, நாங்கள் ஊர் கிளம்பியாச்சு. நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கொடைக்கானல் டூரு. இது வரைக்கும் என் சேனல் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.